வணக்கம் நண்பர்களே. வேர்ல்டு கப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். செமிஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். செமையாக உள்ள முன்னேறி வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான். அதற்குள்ளான ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. சேம் 11s தான் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வின்னிங் காம்பினேஷனோட தான் போவாங்க. பட் குர்பாஸுக்கு மட்டும் ஒரு இன்ஜூரி இருக்குது. பட் அவர் ஆனால் மீண்டும் வந்து விளையாடுவார் கண்டிப்பாக. டீமுக்காக அவரோட பேட்டிங் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ அவர் இன்ஜுரி இருந்தாலும் அதை பெரிய இதாக எடுக்காமல் வந்து விளையாடுவார். மிச்சபடி எந்த சேஞ்சஸும் இருக்காது. பிளேயிங் 11 சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தா டீகாக், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், ஸ்டெம்ஸ், கிளாசன், மில்லர், யான்சன், கேசவ் மகராஜ், ரபடா, நோக்கியா, சம்சி. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ், ஐ ஜார்டன், ஒமாரியோ, ஜி நபி, எம் நபி, கே ஜடன், ரஷீத் கான், நூர் அகமத், நவீன் உலக், ஃபெருக்கி, என் கட்டர் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்குது. பட்டு இதில் ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நவீன் உலக், ஃபெருக்கி இவங்க 2 பேர் யாராவது ஓப்பனிங்கில் யாராவது ஒருத்தராக கண்டிப்பாக அவுட் ஆகிக்கிறாங்க. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு டீகாக் அவுட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஹென்ரி கிளாசன் நின்று விளையாடுவார் என்னோடய கணிப்படி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை 2 பேர்னாலும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்குள்ளே டீம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பவுலர்ஸ் இருக்காங்க, தரமான பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட்டு. அதை பற்றி டீட்டெயில் அடுத்த இதில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இப்போ அதுக்கடுத்து இதை பார்ப்போம். பிச்சோட ரிப்போர்ட்டாக ஸ்டேடியம் வந்து பிரெயின் லாரா ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. அதை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பிச்சு தான். ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஸ்பின்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காங்க. வெதர் வந்து ரெய்னி கொடுத்துருக்காங்க. பட்டு மேட்ச் எப்படின்னாலும் கொஞ்சம் அங்கே வந்து லைட்டாக தூத்துது, அதே மாதிரி போயிட்டு விட்டு வருது மழை. ஸோ இந்த மேட்ச்சு நடந்துடும். ஆவரேஜ் ரன் வந்து 99 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 130+ அடித்தாலே டிஃபெண்ட் பண்ண எந்த டீமாலேயும் முடியும். 2 டீம்லேயுமே தரமான பவுலிங் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேடியத்தோட ரெக்கார்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் 2000 அது கூட நம்ம வேண்டாம். லாஸ்ட் மேட்ச்லாம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சவங்க 4 முறையும், செகண்ட் பிடிச்சவங்க 4 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக இருக்குது. ஹையஸ்ட் ரன் பார்த்திங்கன்னா 267 இங்கிலாண்டுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடந்த மேட்ச்சில். லோவர் ஸ்கோர் வந்து ஒகண்டாக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்த மேட்ச்சில். ஸோ 2மே பிக் டீம்ஸு. ஆவரேஜ் ஸ்கோர் 140. அதான் சொன்னேன், ஆவரேஜாக 140 கிட்ட அடித்தாலே டிஃபெண்ட் பண்ண முடியும். ஹெட்டு பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 2ல் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு 45% கொடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. என்னோடய கணிப்படி 45%, மிச்சம் உள்ள 55% சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா எங்குடி மாறும்னே சொல்ல முடியாது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆனது எல்லாமே ரிஸ்கியாக தான் வின் ஆகிருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு செமிஃபைனலில் பெரிய ஒரு எமகண்டம் இருக்குது. எல்லா வருஷமும் வந்து அந்த இடத்துல தோப்பாங்க. இந்த வருஷம் ஆனால் உள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக போராடுவாங்க, அவங்களோட திறமையை காட்டுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க 2 பேத்துக்கு நடந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா 2 தடவை வின் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு முறை 145-5 அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. 104 தான் அடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். இன்னொரு தடவை 209 5 விக்கெட்டு. இவங்க 172க்கு ஆல் அவுட்டு. ஸோ இதில் வந்து 2 மேட்ச்லேயும் யார் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸர் தான். ஃபாஸ்ட் பவுலர் ரபாடா, நோக்கியா, யான்சன் இவங்க 3 பேரும் தலா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச்லேயும் எடுக்காங்க, இந்த மேட்ச்லேயும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை யாராவது ஒருத்தர் 4 விக்கெட் 5 விக்கெட் கூட எடுக்கலாம். ஓகே, என்னோடய டீமை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனிங் 2 பேரும் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். நபீன் உலக் எடுத்துருவார், இல்லைனா நூர் அகமத் கூட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நான் ரபாடா மட்டும் எடுத்திருக்கேன். இன்னொன்று சம்சி. இவர் ஒரு வேளை விக்கெட் போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போன மேட்ச் மாதிரி 10 ஓவர் கிட்ட தள்ளி ஆனாங்கன்னா ரபாடா மட்டும் ஒரு 2 விக்கெட், சம்சி ஒரு 2 விக்கெட், 4 விக்கெட் எடுத்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆப்கானிஸ்தான் பெஸ்ட்டு பேட்டிங்னா, ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்டுனா மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிரும், மிடில் ஆர்டர் நின்று பொறுமையாக ஆடி வின் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை மேலே ஓப்பனிங்கில் நான் டீக்காக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிடில் இருப்பதில் ஒரு சான்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். இந்த இதை இன்னொரு டீம் பொறுத்த வரைக்கும் இதில் ரபாடா எடுக்கலை, 2 ஸ்பின்னருக்கு போயிருக்கேன். நீங்கள் 2 ஃபாஸ்ட் பவுலர் போனால் கூட போகலாம். நோக்கியாக்கும் ஃபெருக்கிக்கும் போங்க, இல்லை ஃபெருக்கிக்கும் யான்சனுக்கும் போங்க. கண்டிப்பாக பெரிய இம்பேக்டாக இருப்பாங்க. ஓகே, நம்ம எல்லா மேட்சுக்கும் கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். இந்த மேட்சுக்கும் அதே மாதிரி கிவ்அவே இருக்குது. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் ப்ரைஸ் கொடுப்பேன். யாராவது ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க, கொடுப்பாங்க. நான் வின் ஆயிடுவாங்கன்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டுருக்கு. அது யார் வின் ஆகுதாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் டீட்டெயில் பேசி அவங்களுக்குள்ள அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரூல் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோக்கு லைக்கு, கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது வந்து உங்களோட விருப்பம் தான், ஆப்ஷனலாக வச்சுருக்கேன். நம்ம ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கமெண்ட் தான் அலோடு, ஒரே அக்கௌண்ட்லேருந்து நிறைய கமெண்ட் வந்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நீங்கள் விளையாட வச்சுங்க. நீங்கள் வின் பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேறு மாற்றி நேம் கொடுத்திருந்தா. ஸோ அதனால தான் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகே, அது வந்து ஆப்ஷனல் தான். கொஸ்டின் என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, ஹையஸ்ட் ரன், இந்த 2 கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.